ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இன்றைக்கி நம்ம சீரியல் நேரத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுந்தரி சீரியலுடைய நிறைவு பகுதி, கடைசி லாஸ்ட் கிளைமேக்ஸ் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். எடுத்தோன்னே மண்டபத்தில் எல்லோரும் பரபரப்பாக இருக்காங்க. பரபரப்பாக இருந்தோடனே எந்த குழந்தையை காணோம், யார் எடுத்துகிட்டு போயிருப்பா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி எல்லோரும் யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ தான் எல்லாருக்கும் டவுட் வருது, கார்த்திக் தான் எடுத்துகிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லி. அப்போ கார்த்திக்கையும் காமிக்கிறாங்க. கார்த்திக் ரூமில் பெட்டில் காமிக்கும் போது குழந்தை படுத்து தூங்கிட்டு இருக்குது. கார்த்திக் ரொம்ப ஃப்ரீ ஸ்டைலாக சிரிச்சிட்டே இருக்கார். உடனே அந்த இன்ஸ்பெக்டர் உடனே எங்கள் கார்த்திக் போய் என்னென்னு கேட்குறேன் மேடம், பார்க்குறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து உடனே கால் பண்ணுறாரு. டே கார்த்திக், நீ தான்டா குழந்தை எடுத்து வச்சுருக்க, ஒழுங்காக குழந்தைய கொண்டு வந்து கொடுத்துட்றா, இல்லை உனக்கு பெரிய இதாகிடும் அப்படின்னு. டென்ஷன் ஆகாதீங்க சார், கார்த்திக் ரொம்ப ரிலாக்ஸாக, டென்ஷன் ஆகாதீங்க சார், நான் கண்டிப்பாக கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனேவா சரின்னு எல்லாருக்கும் கொஞ்சம் இது டவுட் கிளியர் ஆகிடுச்சு. கார்த்திக் தான் எடுத்திருக்கான், கொண்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு. சுந்தரி மேடம் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. எப்படா குழந்தை என்ன பண்ணி எது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லி பயந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, கவலைப்படாங்க மேடம், அவனை வந்தவொடனே அவனை முட்டி ஜெயிலில் தச்சுட்டு உன் குழந்தை உன் கையில் ஒப்படைக்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அப்படியே கார்த்திக் மண்டபத்துக்குள்ளே குழந்தைய தூக்கிட்டு வராரு. வந்தவுடனே அப்படியே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. உடனே சுந்தரி மேடம் வேகமாக போய் குழந்தைய வாங்க ட்ரை பண்ணுறாங்க. குழந்தை வாங்கிட்ட ட்ரை பண்ணும்போது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி தரமாட்டா, இந்த மாதிரி தரமாட்டேன் சேம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது, என்ன சார் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி இது பண்ணுறீங்க, உன்னை முட்டி தட்டிடுறேன்னு சொன்னோன்னே கார்த்திக் ரொம்ப ரிலாக்ஸாக சொல்கிறாரு. என்னடா எப்போ பார்த்தா இது என்ன சார் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி டைலாக்கவே விட்டுட்ருக்கீங்க, கொஞ்சமாக வித்தியாசமாக விடுங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த குழந்தை என்னுடைய குழந்தை தான் அப்படின்றதுக்கு ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது, இதோ இருக்குது, டிஎன்ஏ டெஸ்ட்டு சர்டிஃபிகேட் இருக்குது, நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் தானே, எல்லாமே ப்ரூஃபோட தானே செக் பண்ணுவாங்க, இந்த செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவர் பார்த்துட்டு என்ன சார் ஒன்றுமே பதில் பேசாமல் இருக்கீங்கன்னு சொல்லி கார்த்திக் கேட்குறாரு. அவரால் பதில் பேச முடியல, ஏன்னா மேட்சிங் ஆகிருக்குன்னு சொல்லி அவர் கார்த்திக் ப்ரூஃப் காமிச்சிட்டாரு. இப்போ நாங்கள் என்ன ப்ரூஃப் காமிச்சனோம், இதே மாதிரி ப்ரூஃபை அந்த சுந்தரி மேடத்தையும் சொல்லுங்க, நான் குழந்தைக்கு அப்பா நான் தான் அப்படின்றத டிஎன்ஏ ப்ரூஃப் காமிச்சிட்டேன். அதே மாதிரி குழந்தைக்கு அம்மா இவங்க தான் அப்படின்றத டிஎன்ஏ ப்ரூஃபை அவங்கள காமிக்க சொல்லுங்கள். அப்படியே அப்படி காமிச்சது ஒரிஜினலாக இருந்துச்சு, உண்மையாக இருந்துச்சுன்னா குழந்தைய இப்படியே கொடுத்துட்டு நான் திரும்பி பார்க்காம நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இன்ஸ்பெக்டர், சட்டம் இதானே சொல்லுது அப்படின்னு சொன்ன உடனே அவரும் ஒன்றும் பேச முடியாமல் இருக்கார். அப்படியே உடனே சுந்தரி மேடம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இது கார்த்திக், இது குழந்தை என்னோடது கிடையாது, நான் வளர்த்த குழந்தை தான், ஆனால் இருந்தாலும் என் உயிரே அந்த குழந்தை தான், நீ எப்படியே கொடுத்துருக்க கார்த்திக், நான் உங்கள்கிட்ட காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொன்னோடனே, இவன்ட்டு என்னம்மா காலில் விழுகிறது, இவனை அடித்து இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவங்க சுந்தரியுடைய மாமா வந்து அடிக்க வராரு. இல்லை வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிட்டு, அப்படியே ஒன்றும் பண்ண முடியல, அப்போ குழந்தை என்னோட இதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கிட்டு போகிறார். மறுபடியும் தூக்கிட்டு போகும்போது திடீர்னு ஒரு பலத்த குரலில் கார்த்திக் அப்படின்னு சொல்லி சவுண்டு வருது. வந்தோடனே இது நம்மளுடைய அணு குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கார்த்திக் ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாரு. குழந்தையும் அழுதுகிட்டே இருக்குது. திரும்பி பார்த்தோன்னே அப்படியே அணு நேரம் நடந்து வரதை பார்க்குறாரு. அணு அப்படியே ஒரு சின்ன எமோஷனில் கார்த்திக், அணு நீ உயிரோடு தான் இருக்கியா, நீ உயிரோடு இருக்கிறது எனக்கு தெரியும், ஆனால் எங்கே இருக்க என்ன இருக்க, ஏன் பேச மாட்டேன்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தேன், நான் இவ்வளோ தூரம் இந்த வேலையை பார்த்ததே உனக்காக தான், எல்லா பற்றியும் கஷ்டப்படுத்தினது, துன்புறுத்தினது, பயமுறுத்தினது எல்லாமே உனக்காக தான், உன்னை பார்க்கணுன்ற ஒரு அன்பு பாசத்தினால தான் நம்மளுடைய காதல் நடத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சொன்னோன்னே இருந்தாலும் நீ பண்ணுறது தப்பு கார்த்திக், இந்த மாதிரி குழந்தைய பெற்ற அம்மாவை நான் இருக்கலாம், ஆனால் முழுக்க வளர்த்தது சுந்தரி தான், அதனால் சுந்தரிக்கு தான் அந்த குழந்தை முழுமையாக சொந்தம், சுந்தரிட்டு கூட அப்படின்னு. ஆனால் நீ என்ன சொன்னாலும் பண்ணுறேன், ஆனால் நீ இனிமேல் என்னை விட்டு எங்கேயுமே போயிடாத, கண்டிப்பாக உன்னை விட்டு நான் எங்கேயுமே இப்போ போக மாட்டேன், உனக்கு எந்த ஒரு துரோகம் பண்ண மாட்டேன், யாருக்குமே பண்ண மாட்டேன், நீ என் பக்கத்தில் இல்லாததுனால தான் இவ்வளோ தப்பெல்லாம் பண்ண வேண்டியிருந்துச்சு, இனிமேல் நீ என் கூட இருக்கும்போது எந்த ஒரு தப்பு பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி கார்த்திக் சமாதானப்படுத்துகிறாரு. அணு சமாதானம் மாட்டுறாங்க. அப்புறம் கடைசியில் சுந்தரி மேடமும் சொல்லி எல்லாரும் சொல்லி அப்புறம் அணுவும் கார்த்திக்கும் சமாதானம் ஆகிட்டாங்க. இதோடு இந்த சுந்தரி சீரியல் நிறைவு பகுதி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு சீரியல். இதுக்கு அப்புறம் நான் எதிர்நீச்சல் சீரியலை நாளைக்கு போடலான்னு நினைக்கிறேன். இத்தனை நாளாக கேப் விட்டு போட்டதுக்கு ஐ எம் ரியலி வெரி சாரி. இதோடைய இந்த சுந்தரி சீரியலுடைய நிறைவு பகுதி முடிஞ்சிருச்சு. சுந்தரி சீரியலுடைய கம்ப்ளீட் பகுதி முடிஞ்சு. இதுக்கப்புறம் நான் எதிர்நீச்சல் சீரியல் போடலான்னு நினைக்கிறேன். நாளைக்கு இந்த எதிர்நீச்சல் போடுறேன், எதிர்நீச்சல் சீரியலுடைய ரிவ்யூஸ் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் பண்ண ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ், ஆல் வியூவர்ஸுக்கு ரொம்ப கோடி நன்றி. இதே சப்போர்ட்டை எனக்கு அடுத்த சீரியல் ரிவ்யூஸ் போடும்போதும் கொடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ்.